Dear students, I am Jayaraman, Zoology Master from Trinity Academy. Let us continue the second part of reproduction in organism. Students, we are going to discuss about multiple fission in this class. நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன படித்தோம் அப்படின்னா ஓப்ளிக் பைனரி ஃபிஷன் வரையும் நடத்திருந்தோம். இப்போ மல்டிபிள் ஃபிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். In multiple fission, the parent body divides into many similar daughter cells simultaneously. இந்த மல்டிபிள் ஃபிஷனில் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு பேரண்ட் பாடி பல செல்லாக பிரிவடையும். பல செல்களாக பிரிவடைஞ்சு ஒவ்வொரு பீஸும் ஒரு டாட்டர் செல்லை உருவாக்கும். டாட்டர் செல்னா என்ன? யங் ஒன்ஸ் ஆர் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ். அப்போ ஒரு பேரண்ட் பாடி பல செல்களாக பிரிஞ்சு ஒவ்வொரு பிரிஞ்ச செல்லும் ஒரு யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இது பேர் தான் மல்டிபிள் ஃபிஷன். ஃபஸ்ட்டு த நியூக்ளியஸ் டிவைட்ஸ் ரிப்பீட்டட்லி வித்தவுட் த டிவிஷன்ஸ் ஆஃப் த சைட்டோபிளாசம். ஃபஸ்ட்டு என்ன ஆகுது அப்படின்னா நியூக்ளியஸ் டிவைட் ஆகும். நியூக்ளியஸ் திரும்ப திரும்ப டிவிஷன் ஆகும். அதுக்கப்புறம் தான் சைட்டோபிளாசம் டிவிஷன் ஆகும். லேட்டர் த சைட்டோபிளாசம் டிவைட்ஸ் into as many parts as that of nuclei. இப்போ முதல்ல நியூக்ளியஸ் டிவிஷன் ஆச்சு, அதுக்கப்புறம் எப்படி நியூக்ளியஸ் டிவைட் ஆச்சோ அதே மாதிரி சைட்டோபிளாசமும் திரும்ப திரும்ப டிவிஷன் ஆகும். ஈச் சைட்டோபிளாஸ்மிக் பார்ட் encircles one daughter nucleus. இப்போ என்னாகும் அப்படின்னா ஒவ்வொரு உடைஞ்ச நியூக்ளியஸை சுற்றிலும் சைட்டோபிளாசம் என்னாகும், அதை சுற்றி சூழ்ந்து அமையும். எத்தனை நியூக்ளியஸ் டிவிஷன் ஆகியிருக்கோ அந்த ஒவ்வொரு நியூக்ளியஸினுடைய அந்த பீஸ் சுற்றிலும் சைட்டோபிளாசம் போய் என்ன பண்ணிக்கும், அது சூழ்ந்துக்கும். திஸ் ரிசல்ட்ஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் மெனி ஸ்மாலர் இண்டிவிஜுவல்ஸ் ஃப்ரம் எ சிங்கிள் பேரண்ட் ஆர்கானிசம். இதனால் என்ன ஆகுது அப்படின்னா நிறையா யங் ஒன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஒரு பேரண்ட்டில் இருந்து பல இண்டிவிஜுவல்ஸ் ஃபார்ம் ஆகுது. If multiple fission produces 4 or many daughter individuals by equal cell division and the young ones do not separate until the process is complete. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த மல்டிபிள் ஃபிஷனில் மினிமம் 4 செல்ஸ் ஃபார்ம் ஆகும், மேக்ஸிமம் நிறையா இண்டிவிஜுவல்ஸ் ஃபார்ம் ஆகும். ஆனால் இந்த ப்ராசஸ் முடிகிற வரையும் அது என்ன ஆகாது, செப்பரேட் ஆகாது. இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிற வரையும் செப்பரேஷன் ஆகாது. அந்த உடஞ்ச அந்த நியூக்ளியஸ் எல்லாமே இந்த ப்ராசஸ் முடிகிற வரையும் தனிச்சு பிரியாது. do not separate until the process is complete. Then this division is called repeated fission. Example Vorticella. இதுக்கு பேர் தான் ரிப்பீட்டட் ஃபிஷன். புரியுதுங்களா? இந்த ரிப்பீட்டட் ஃபிஷன் ஒரு திருமாரில் கேட்கலாம். எங்கேருந்து கேட்கலாம் அப்படின்னா பாருங்கள், வாட் இஸ் ரிப்பீட்டட் ஃபிஷன் அப்படின்னு கேட்டால் இஃப் மல்டிபிள் ஃபிஷன் ப்ரொடியூசர்ஸ் 4 or many அதிலிருந்து ஆரம்பித்து இந்த ரிப்பீட்டட் ஃபிஷன் எக்ஸாம்பிள் Vorticella வரையும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ அடுத்தது இன் பிளாஸ்மோடியம். பிளாஸ்மோடியத்தில் எப்படி மல்டிபிள் ஃபிஷன் நடக்குது? இன் பிளாஸ்மோடியம் மல்டிபிள் ஃபிஷன் அக்கர்ஸ் இன் த சைசாண்ட் அண்ட் இன் த ஊசைட் ஸ்டேஜ். ஆக்சுவலாக இந்த பிளாஸ்மோடியத்தில் 2 ஸ்டேஜ் இருக்குது. அதாவது மனிதனுடைய ஆர்பிஸில் காணப்படக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு பேர் தான் சைசாண்ட். அடுத்தது ஊசைட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது கொசுவினுடைய உடலில் காணப்படக்கூடிய ஒரு ஸ்டேஜ். இந்த 2 ஸ்டேஜ்லேயும் மல்டிபிள் ஃபிஷன் நடக்குது. புரியுதுங்களா? அப்போ சைசாண்ட் அப்படிங்கிறது மனிதனில் நடக்கிற லைஃப் சைக்கிளில் ஆர்பிஸில் நடக்கும் இந்த லைஃப் சைக்கிள். அதில் ஒரு ஸ்டேஜுக்கு பேர் சைசாண்ட். அடுத்தது கொசுவினுடைய உடம்புல நடக்கிற ஒரு ஸ்டேஜுக்கு பேர் ஊசைட். இந்த 2 ஸ்டேஜ்லையும் என்ன நடக்குது? மல்டிபிள் ஃபிஷன் நடக்குது. when multiple fission occurs in the zysant, the process is called சைசோகனி. அப்போ இந்த சைசாண்டில் மல்டிபிள் ஃபிஷன் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் சைசோகனி அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு 1 மார்க்கில் கூட கேட்கலாம். அண்ட் த daughter individuals are called merozoites.
டாட்டர் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் கால்ட் மீரோசைட்ஸ். அந்த அதிலிருந்து உருவாகிற அந்த டாட்டர் செல்லுக்கு பேர் என்ன சொல்லலாம்? மீரோசைட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது when multiple fission occurs in the oocyte, oocyteல இந்த மல்டிபிள் ஃபிஷன் நடந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லலாம்? ஸ்போரோகனி. ஞாபகம் வச்சுங்க, இது ஒரு 1 மார்க். when multiple fission occurs in the oocyte, it is called ஸ்போரோகனி. அப்போ ஊசைட்டில் நடக்கிற மல்டிபிள் ஃபிஷனுக்கு பேர் என்ன சொல்லலாம்? ஸ்போரோகனி. அதனுடைய டாட்டர் இண்டிவிஜுவல்ஸ் பேர் என்ன? ஸ்போரோசைட்ஸ். அதனுடைய டாட்டர் இண்டிவிஜுவல்ஸ் பேர் என்ன? ஸ்போரோசைட்ஸ். ஸோ இது ஒரு 1 மார்க்கில் கேட்க முடியும், ஆர் 2 மார்க்லையும் கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்தது டூரிங் அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ். அன்ஃபேவரபிள் கண்டிஷனாக என்ன? அதாவது இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் டெம்பரேச்சர். ஒன்று டெம்பரேச்சர் அதிகமாகலாம், இல்லை டெம்பரேச்சர் குறைவாக கிடைக்கலாம். ஸ்கார்சிட்டி ஆஃப் ஃபுட்டு கிடைக்காம இருக்கலாம், இல்லை ஃபுட்டுக்கு பற்றாக்குறை ஏற்படலாம். இந்த மாதிரியான டைமுக்கு பேர் தான் அன்ஃபேவரபிள் கண்டிஷன். அப்போ அன்ஃபேவரபிள் கண்டிஷன் அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அமீபா வித் ட்ராஸ் இட்ஸ் சூடோபோடியா அண்ட் செக்ரீட்ஸ் a 3-layered protective chitinous cyst wall around it and becomes inactive. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த அன்ஃபேவரபிள் கண்டிஷன் அப்போ அமீபா என்ன பண்ணுது? தன்னுடைய போலிக்கால்கள், சூடோபோடியா அப்படிங்கிற போலிக்காலை என்ன பண்ணிக்கும்? அது உள்ளுக்குள்ளார இழுத்துக்கும். உள்ளுக்குள்ளார இழுத்துக்கிட்டு தன்னை சுற்றிலும் கைட்டினால் ஆக்கப்பட்ட ஒரு சிஸ்டை ஃபார்ம் பண்ணும். சிஸ்ட்னா உரை. கைட்டினால் ஆக்கப்பட்ட ஒரு உரையை ஃபார்ம் பண்ணும். எத்தனை உரை? தன்னை சுற்றி 3 உரையை ஃபார்ம் பண்ணிக்கும். எப்போ? அன்ஃபேவரபிள் கண்டிஷன் அப்போ. அதுக்கு சூட்டபிள் கண்டிஷன் இல்லாதப்ப ஒரு அமீபா தன்னுடைய போலிக்கால்களை எல்லாம் உள்ளுக்குள்ளார இழுத்துக்கிட்டு தன்னை சுற்றிலும் 3 லேயரை ஃபார்ம் பண்ணும். அப்போ உள்ளுக்குள்ளார இனாக்டிவ் கண்டிஷனில் இருக்கும். இனாக்டிவ் கண்டிஷன்னா அது எந்த ஒரு செயலும் நடக்காமல் அப்படியே உள்ளுக்குள்ளாரையே ரெஸ்ட் எடுக்கிறது. இது பார்த்தா இனாக்டிவ் கண்டிஷன். இந்த மாதிரி உள்ளுக்குள்ளார இழுத்துக்கிட்டு இனாக்டிவ் ஸ்டேஜில் இருக்கிறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா என்சிஸ்ட்மெண்ட் அப்படின்னு பேர். இது ஒரு 3 மார்க்கில் கேட்கலாம். வாட் இஸ் கால்டு என்சிஸ்ட்மெண்ட்? அப்போ என்சிஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எங்கேருந்து நோட் பண்ணலாம்? டூரிங் அன்ஃபேவரபிள் கண்டிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி என்சிஸ்ட்மெண்ட் வரையும் நோட் பண்ணிக்கலாம். இது ஒரு 3 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கலாம். இது அமீபாவில் நடக்குது. அடுத்தது when conditions become favorable, the encysted amoeba divides by multiple fission and produces many minute amoebae called pseudopodiospore or amoebae அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அது சூட்டபிள் கண்டிஷன் வரும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த அமீபா என்னாகும்? டிவைட் ஆகும். எதன் மூலமாக? மல்டிபிள் ஃபிஷன் அப்படிங்கிற மெத்தடு மூலமாக உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய அமீபா பலமுறை பிரிவடையும். அதில் பிரிவடைஞ்சு அந்த ஒவ்வொரு பீஸும் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? அதில் பிரிவடைஞ்ச அந்த ஒவ்வொரு பீஸுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சூடோபோடியோஸ்போர் ஆர் அமீபிலே அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு 3 மார்க்கில் கேட்கலாம். வாட் இஸ் கால்ட் சூடோபோடியோஸ்போர் ஆர் அமீபிலே? எங்கேருந்து நோட் பண்ணலாம்? when conditions become, அதிலிருந்து ஆரம்பித்து அமீபிலே வரையும் நோட் பண்ணிக்கலாம். அப்போ அமீபிலேன்னா என்னன்னு தெரியுதா? அதாவது ஒரு அமீபா அதுக்கு சூட்டபிள் கண்டிஷன் வரும்போது என்னாகும்? உள்ளுக்குள்ளாரியே அந்த அமீபா பல எண்ணிக்கையில் பிரிவடையும். அப்படி பிரிவடைஞ்ச ஒவ்வொரு பீஸுக்கும் பேர் என்ன சொல்கிறோம்? சூடோபோடியோஸ்போர் ஆர் அமீபிலே. த சிஸ்ட் wall absorbs water and breaks off, liberating the young pseudopodiospore, each with a fine pseudopodia. They feed and grow rapidly to lead an independent life. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சிஸ்ட் என்ன பண்ணும்? தன்னை சுற்றியில் 3 உரை இருக்கு இல்லைங்களா? அந்த 3 உரையும் என்னாகும்? வாட்டரை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் பிரேக் ஆகும். பிரேக் ஆகி அந்த உள்ளுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த சூடோபோடியோஸ்போர்லாம் வெளியே வரும். ஒன்று வெளியே வரும், நிறையா வெளியே வரும். இப்படி நிறையா வெளியே வந்து ஒவ்வொரு சூடோபோடியோஸ்போரும் ஒரு அது சூடோபோடியாவை ஃபார்ம் பண்ணும். வெளியே வந்த ஒவ்வொரு சூடோபோடியோஸ்போரும் சூடோபோடியாவை ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கு தேவையான ஃபுட்டை எடுத்துக்கிட்டு வேகமாக வளர்ச்சி அடையும். இப்போ ஒவ்வொரு சூடோபோடியோஸ்போரும் என்னவா டெவலப் ஆகும்? ஒரு செப்பரேட் அமீபாவாக டெவலப் ஆகிடும். புரியுதுங்களா? இதுதான் அமீபாவில் நடக்கிற மல்டிபிள் ஃபிஷன். அப்போ
தன்னை சுற்றியில் இருக்கக்கூடிய 3 உரையை அது உடைச்சிக்கிட்டு உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய நிறையா சூடோபோடியோஸ்போர் வெளியே வரும். வெளியே வந்த ஒவ்வொரு சூடோபோடியோஸ்போரும் அதுக்கு தேவையான சூடோபோடியாவை ஃபார்ம் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் அது தேவையான ஃபுட்டை எடுத்துக்கிட்டு வேகமாக டெவலப் ஆகும். ஒவ்வொரு சூடோபோடியோஸ்போரும் ஒரு செப்பரேட் அமீபாவாக டெவலப் ஆகிரும். புரியுதுங்களா? ஓகே. அடுத்தது இந்த in some metazoan animals a special type of transverse fission called strobulation occurs. In the process of strobulation several transverse fission occurs simultaneously giving rise to a number of individuals. Actually metazoan animals na enna? Metazoan animals அப்படிங்கிறது பலசெல் உயிரினங்கள். அதாவது சில பலசெல் உயிரினங்களில் இந்த டிரான்ஸ்வர்ஸ் ஃபிஷன் நடக்குது. டிரான்ஸ்வர்ஸ் ஃபிஷன் அப்படின்னா என்னது? குறுக்கு வாட்டத்தில் நடக்கிறது. அந்த பாடியினுடைய கிடைமட்டத்தில் நடக்கிற அந்த பிளவுக்கு பேர் டிரான்ஸ்வர்ஸ் ஃபிஷன். அப்போ இந்த டிரான்ஸ்வர்ஸ் ஃபிஷன் நடக்குது இல்லைங்களா, இதுக்கு பேர் நம்ம ஸ்ட்ரோபுலேஷன் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? இந்த ஸ்ட்ரோபுலேஷன் நிறைய டைம் நடக்கும் அந்த பாடியில். இது நிறைய டைம் இந்த டிரான்ஸ்வர்ஸ் ஃபிஷன் பல முறை நடந்து எதை உருவாக்கும் அப்படின்னா often do not separate immediately from each other. Example ஆரலியா. இது இந்த ஸ்ட்ரோபுலேஷன் அப்படிங்கிற மெத்தட் எங்கே நடக்குது? ஆரலியாவில் நடக்குது. நீங்கள் தெரியும், இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் ஆரலியா. இந்த ஆரலியா அப்படிங்கிறது இந்த பாருங்கள், இது ஆரலியா. இந்த ஆரலியாவில் குறுக்கு வாட்டத்தில் நடக்கும். அதாவது டிரான்ஸ்வர்ஸ் ஃபிஷன் பேர். இப்படி குறுக்கு நடந்து மேலே பார்த்தீங்கன்னா ஏர்லி எஃபைரா அப்படிங்கிற அந்த மாதிரி பீஸாக உடையும். நிறையா பீஸ் உடஞ்சி இது ஒரு லார்வாவாக ஃபார்ம் ஆகும். ஏர்லி எஃபைரா அப்படிங்கிற ஒரு லார்வாவாக ஃபார்ம் பண்ணி இந்த எஃபைரா லார்வா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி ஆரலியாவாக வளர்ந்துடும். இதுதான் ஸ்ட்ரோபுலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், often do not separate immediately from each other. Example ஆரலியா. Plasmotomy is the division of multinucleated parent into many multinucleate daughter individuals with the divisions of the nuclei. அப்போ பிளாஸ்மோடோமி அப்படின்னா என்ன? பிளாஸ்மோடோமி அப்படிங்கிறது ஒரு பேரண்ட், மல்டிநியூக்ளியேட்டட் பேரண்ட். மல்டிநியூக்ளியேட்டட்னா பல நியூக்ளியஸ் கொண்ட பேரண்ட்னு அர்த்தம். இங்கே மல்டிநியூக்ளியேட்டட் பேரண்ட் அப்படின்னா பல நியூக்ளியஸ் கொண்ட பேரண்ட். அந்த பேரண்ட் என்ன பண்ணும்? இந்த மல்டிசெல்லுலார் டிவிஷன் மூலமாக பல நியூக்ளியஸை கொண்ட டாட்டர் செல்லை உருவாக்கும். பேரண்ட்டும் பல நியூக்ளியஸ் கொண்ட பேரண்ட். அதே மாதிரி அதிலிருந்து உருவாக்கக்கூடிய டாட்டரும் பல நியூக்ளியஸை பெற்றிருக்கும். அந்த மாதிரி உருவாக்கி அதுக்கப்புறம் அது டெவலப் ஆகும்போது அதனுடைய நியூக்ளியஸை அது மெயின்டைன் பண்ணிக்கும். நார்மலாக எத்தனை நியூக்ளியஸ் இருக்குமோ அதை மெயின்டைன் பண்ணிக்கும். இந்த மாதிரி நடக்கிறதுக்கு பேர் பிளாஸ்மோடோமி. இது ஒரு 3 மார்க், வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க். வாட் இஸ் மென் பை பிளாஸ்மோடோமி? பிளாஸ்மோடோமிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த ஜாயிண்ட் அமீபா வரையும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது இந்த பிளாஸ்மோடோமி எதில் இருக்குது? ஒப்பாலினா அண்டு பேலியோமிக்ஸா. பேலியோமிக்ஸா அப்படிங்கிறது ஜாயிண்ட் அமீபா. ஜாயிண்ட் அமீபா அப்படின்னா இருக்கிறதுலேயே மிகப்பெரிய அமீபான்னு அர்த்தம். ஜாயிண்ட் மீன்ஸ் லார்ஜ், வெரி லார்ஜ். இந்த மாதிரி ஒப்பாலினாவிலையும் பேலியோமிக்ஸாவிலையும் இது நடக்குது பிளாஸ்மோடோமி. இது ஒரு மல்டிபிள் ஃபிஷன். ஓகேங்களா? இது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க். வாட் இஸ் பிளாஸ்மோடோமி? நெக்ஸ்ட் ஒன், during unfavorable conditions. During unfavorable conditions, amoeba multiplies by sporulation. Amoeba multiplies by sporulation without encystment. இப்போ அமீபா என்ன ஆகுது அப்படின்னா இதுவும் மல்டிபிள் ஃபிஷன் மூலமாக தான் டெவலப் ஆகுது. ஆனால் இப்போ இது என்ன பண்ணாது? தன்னை சுற்றிலும் உரையை உருவாக்காது. என்சிஸ்ட்மெண்ட்னா உரை. அப்போ உரை உருவாக்காமலேயே மல்டிபிள் ஃபிஷன் மூலமாக இது யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த மெத்தடுக்கு பேர் ஸ்போர்லேஷன். டூரிங் அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் அமீபா மல்டிப்ளைஸ் பை ஸ்போர்லேஷன் வித்தவுட் என்சிஸ்மெண்ட். அப்போ
தன்னை சுற்றி உரையை உருவாக்காமலேயே ஸ்போர்களை உருவாக்கி அதன் மூலமாக யங் அமீபாவை ப்ரொடியூஸ் பண்ணும். நியூக்ளியஸ் பிரேக்ஸ் இன்டு செவரல் ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆர் குரோமாட்டின் பிளாக்ஸ். இப்போ என்ன ஆகுது, முதல்ல நியூக்ளியஸ் தான் உடையுது. நியூக்ளியஸ் உடைஞ்சி சின்ன சின்ன நியூக்ளியஸ் துகள்களாக உருவாகும். இந்த நியூக்ளியஸ் துகள்களுக்கு பேர் குரோமாட்டின் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். Each fragment develops a nuclear membrane. Each fragment develops a nuclear membrane. அப்போ ஒவ்வொரு உடைஞ்ச நியூக்ளியஸ் துகள்களும் தன்னை சுற்றி ஒரு நியூக்ளியர் மெம்பரேனை ஃபார்ம் பண்ணிக்கும். உடைஞ்ச ஒவ்வொரு நியூக்ளியஸ் துகள்களும் தன்னை சுற்றிலும் ஒரு நியூக்ளியர் மெம்பரேனை ஃபார்ம் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், பிகம் சரவுண்டட் பை சைட்டோபிளாசம். அந்த நியூக்ளியஸை சுற்றிலும் சைட்டோபிளாசத்தை ஃபார்ம் பண்ணிக்கும். அண்ட் டெவலப்ஸ் எ ஸ்போர் கேஸ் அரவுண்ட் இட். இப்போ இது பார்க்குறது எப்படி இருக்கும், ஒரு ஸ்போர் கேஸாக மாறிடும். ஸ்போர் கேஸ் அப்படிங்கிறது ஸ்போர்கள் கொண்ட உரை அப்படின்னு அர்த்தம். ஸ்போர் கேஸ்னானது ஸ்போர்களை கொண்ட உரை. அந்த நியூக்ளியஸ் இருக்கும், அதை சுற்றிலும் சைட்டோபிளாசம் இருக்கும், அதுக்கு மேலே நியூக்ளியஸ் உரை இருக்கும். இதுக்கு பேர் தான் ஸ்போர் கேஸ். புரியுதுங்களா? ஸ்போர் கேஸ்ன்னு என்னன்னு தெரியுதா? ஃபஸ்ட்டு நியூக்ளியஸ் இருக்கும், அதை சுற்றிலும் சைட்டோபிளாசம் இருக்கும், அதுக்கு மேலே நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கும். இந்த மாதிரி ஒன்றையும் நம்ம என்னன்னு சொல்லலாம், ஸ்போர் கேஸ் அப்படின்னு சொல்லலாம். when conditions become favorable, the parent body disintegrates and the spores are liberated, each hatching into a young amoeba. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கு சூட்டபிள் கண்டிஷன் வரும்போது அல்லது ஃபேவரபிள் கண்டிஷன் அதுக்கு கிடைக்கும்போது அந்த பேரண்ட்ஸ் பாடி என்ன பண்ணும், டிஸ்இன்டகிரேட் ஆகும். டிஸ்இன்டகிரேட்னா அதனுடைய வெளிப்பகுதியை உடைச்சிக்கிட்டு, வெளியுறையை உடைச்சிக்கிட்டு உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய இந்த ஸ்போர் கேஸ் எல்லாமே வெளியே வரும். நிறையா ஸ்போர் கேஸ் வெளியே வரும். அந்த வெளியே வந்த ஒவ்வொரு ஸ்போர் கேஸும் யங் அமீபாவாக டெவலப் ஆகும். யங் அமீபாவாக டெவலப் ஆகி அதுக்கப்புறம் மெச்சூர் அமீபாவாக டெவலப் ஆகிரும். புரியுதுங்களா? இது அமீபாவில் நடக்கிற இன்னொரு மல்டிபிள் ஃபிஷன். ஓகேங்களா? இதுக்கு டயக்ராம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ஸ்போர்லேஷன் அப்படிங்கிற மெத்தடுக்கு டயக்ராம் பாருங்கள். குரோமாட்டின் பிளாக்ஸ், அந்த ஒரு நியூக்ளியஸ் உடைஞ்சி நிறையா குரோமாட்டின் பிளாக்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த நியூக்ளியர் மெம்பரேன் டிஸ்இன்டகிரேட்டிங், அந்த நியூக்ளியர் மெம்பரேன் உடைஞ்சி தன்னை சுற்றிலும் ஸ்போர்ஸ் சென்ட்ரல் நியூக்ளியஸ் இருக்கும், அதை சுற்றிலும் நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கும், அதுக்குள்ளார சைட்டோபிளாசம் இருக்கும். இதுக்கு பேர் தான் ஸ்போர்ஸ் ஆர் ஸ்போர் கேஸ்ன்னு கூட சொல்லலாம். இது உடைஞ்சிக்கிட்டு நிறைய உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய நிறைய ஸ்போர்ஸு உடைஞ்சி வெளியில் இருக்கக்கூடிய இந்த உரை கிழிஞ்சி உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய இந்த ஸ்போர்ஸ் எல்லாம் வெளியே வரும். இதுக்கு பேர் ஸ்போர் கேஸ். இந்த ஸ்போர் கேஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி யங் அமீபாவாக டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் மெச்சூர் அமீபாவாக டெவலப் ஆகிரும். இது ஒரு மல்டிபிள் விஷன். இந்த மெத்தடுக்கு பேர் ஸ்போர்லேஷன் அப்படின்னு பேர். அடுத்தது இப்போ நம்ம பட்டிங் மெத்தடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, the parent body produces one or more buds and each bud grows into a young one. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஸ்பாஞ்சஸில் இது நடக்கும். இந்த பட்டிங்கிற மெத்தடு இந்த ஸ்பாஞ்சஸ்னுடைய அடிப்பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக ஒரு பட்டு ஃபார்ம் ஆகும். பட்டுனா மொட்டு விடுதல் அப்படின்னு பேர். சின்னதாக ஒரு மொட்டு ஃபார்ம் ஆகும். இது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி அதுக்கப்புறம் அந்த பட்டினுடைய அடிப்பகுதியில் சுருங்க ஆரம்பிக்கும். கன்ஸ்ட்ரிக்ட் அண்ட் டெட்டாச் ஃப்ரம் த பேரண்ட் பாடி. அடிப்பகுதியில் சுருங்கி அது கீழே விழுந்துடும். டெட்டாச்சுனா உடஞ்சி கீழே விழுந்துடுறது. அதுக்கப்புறம் அந்த கீழே விழுந்த அந்த பட்டு என்னது, நியூ ஸ்பாஞ்சாக ப்ரொடியூஸ் ஆகிரும். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், பட்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பட்டிங் மெத்தட் எதில் நடக்குது, ஸ்பாஞ்சஸில் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த டயக்ராத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பட்டிங் மெத்தட் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் இதில் தெரியும். ஸோ பாருங்க, க்ரீன் கலரில் இருக்கிற அந்த டயக்ராத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், அடியில் பட்டு ஃபார்மிங் ஆகுது, சின்னதாக பட்டு ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் ஆகுது. அதுக்கப்புறம் நல்லா டெவலப் ஆகுது பட்டு. அந்த பட்ஸ் உடஞ்சி தனியாக வந்துடுது வெளியே. அது பேர் டாட்டர் இண்டிவிஜுவல். இது எங்கே நடக்குது, ஸ்பாஞ்சஸில் நடக்குது அப்படின்னு சொல்லலாம்.
இப்போ பாருங்க, when buds are formed on the outer surface of the parent body, it is known as exogenous budding. Example hydra. அதாவது பட்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அவுட்டர் சர்ஃபேஸில் ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் எக்ஸோஜீனஸ் பட்டிங் அப்படின்னு பேர். ஒரு பட்டு வந்து அந்த பாடியினுடைய வெளிப்பகுதியில் உருவாச்சு அப்படின்னா அதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்கிறோம், எக்ஸோஜீனஸ் பட்டிங். எக்ஸோனா வெளியே. அப்போ அந்த உடலினுடைய வெளிப்பகுதியில் ஒரு பட்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம், எக்ஸோஜீனஸ் பட்டிங். எக்ஸாம்பிள் ஹைட்ரா சொல்லிக்கலாம். In hydra, when food is plenty, the ectoderm cells increase and form a small elevation on the body surface. இப்போ ஹைட்ரா என்ன பண்ணும், அதுக்கு ஃபுட்டு நிறையா கிடைக்கும்போது அந்த ஃபுட்டை நிறையா அது எடுத்துக்கிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அதனுடைய எக்டோடர்ம் செல்ஸ் நல்லா டெவலப் ஆகும். ஏன்னா ஹைட்ராவை பொறுத்த வரையும் 2 லேயர் இருக்குது. அதனுடைய பாடியில் எத்தனை லேயர் இருக்குது, 2 லேயர். எக்டோடோம், எண்டோடோம், அவ்வளோதான். 2 லேயர் தான் இருக்குது. இப்போ எக்டோடர்ம் செல்ஸ் நல்லா டெவலப் ஆகும். வெளிப்புறத்தை நோக்கி ஒரு பட்டு ஃபார்ம் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எக்டோடோம் அண்ட் எண்டோடோம் ஆர் புஷ்டு அவுட் டு ஃபார்ம் த பட். இப்போ எக்டோடோமும் வெளிப்புறத்தை நோக்கி அது டெவலப் ஆகும், எண்டோடோமும் அது கூடவே சேர்ந்து வெளியில் நோக்கி டெவலப் ஆகும். The bud contains an interior lumen in continuation with the parent's gastrovascular cavity. இப்போ எக்டோடோம் எண்டோடோம் ரெண்டும் சேர்ந்து வெளியே நோக்கி அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடையும். அதுக்கு உள்ளார சென்ட்ரலில் வந்து அந்த பேரண்ட் பாடியினுடைய கேஸ்ட்ரோவாஸ்குலார் கேவிட்டி, குடற்குழி, கேஸ்ட்ரோவாஸ்குலார் கேவிட்டியும் சேர்ந்து அந்த பட்டு கூடயே போகும். புரியுதுங்களா? அந்த பட்டு கூட என்னென்னலாம் போகுது, ஃபஸ்ட்டு எக்டோடோம் போகும், அதுக்கப்புறம் எண்டோடோமும் சேர்ந்து போகும், அப்புறம் பேரண்ட் பாடியினுடைய மையத்தில் இருக்கக்கூடிய அந்த கேஸ்ட்ரோவாஸ்குலார் கேவிட்டியும் சேர்ந்து இந்த பட்டுக்கு போகும். இந்த 3 சேர்ந்து ஒரு பட்ஸாக டெவலப் ஆகும். The bud enlarges, develops a mouth and a circle of tentacles and its free end. அதனுடைய ஃப்ரீ எண்டில் பார்த்தீங்கன்னா அந்த பட்ஸினுடைய நுனிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலாக மவுத் இருக்கும். அது சுற்றிலும் டெண்டக்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும். டெண்டக்கிள்னா என்னது, நீலிழை. டெண்டக்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் அது டெவலப் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் என்னாகும், when fully grown, the bud constricts at the base and finally separates from the parent body and leads on independent life. ஆக்சுவலாக என்ன ஆகுது அப்படின்னா இந்த பட்ஸ் வந்து ஃபுல்லாக க்ரோத் ஆன உடனே அதனுடைய அடிப்பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிக்கும். கன்ஸ்ட்ரிக்ட்னா சுருங்க ஆரம்பிக்கிறது. அடிப்பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி அப்படியே கட்டாயிடும். பேரண்ட் பாடியை விட்டுட்டு கட்டாயி அது தனியாக கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் கீழே விழுந்த அந்த யங் ஒன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி மெச்சூர் ஹைட்ராவாக டெவலப் ஆகிரும். மெச்சூர் ஹைட்ராவாக அது வளர்ந்துடும். புரியுதுங்களா? இது ஹைட்ராவில் நடக்கிற பட்டிங். இப்போ நம்ம 2 பட்டிங் பார்த்துருக்கோம். ஒன்று ஸ்பாஞ்சஸில் எப்படி பட்டிங் நடக்குது, அடுத்து ஹைட்ராவில் எப்படி பட்டிங் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் இந்த ஹைட்ராவுக்கும் இந்த டயக்ராம் இதையே பார்த்துக்கலாம். ஹைட்ராவில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஹைட்ரா அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா பட்ஸ் க்ரோத் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுது. அந்த நுனிப்பகுதியில் டெண்டக்கல்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுது. எப்படி பேரண்ட் பாடிக்கு எப்படி டெண்டக்கல்ஸ் இருக்கோ அதேமாதிரி அந்த யங் ஒன்ஸுக்கும் டெண்டக்கல்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த அடிப்பகுதியில் உடஞ்சிக்கிட்டு கீழே தனியாக விழுந்துருது. விழுந்த ஹைட்ரா கொஞ்சம் கொஞ்சமாக மெச்சூர் ஹைட்ராவாக டெவலப் ஆகிரும். புரியுதுங்களா? இது பட்டிங் மெத்தட். அதாவது ஸ்பாஞ்சஸில் எப்படி நடக்குது, அடுத்தது ஹைட்ராவில் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்தாச்சு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம எக்ஸோஜீனஸ் பட்டிங் பார்த்தோம். எக்ஸோஜீனஸ் பட்டிங் அப்படிங்கிறது பாடியினுடைய வெளிப்பகுதியில் நடக்கிற பட்டிங்க்கு பேர் எக்ஸோஜீனஸ் பட்டிங். அடுத்தது எண்டோஜீனஸ் பட்டிங் அப்படிங்கிற மெத்தடு எப்படின்னு பார்ப்போம். இது வந்து நாக்டிலுகா. இன் நாக்டிலுகா hundreds of buds are formed inside the cytoplasm and many remain within the body of the parent. This is called endogenous budding. அதாவது நாக்டிலுகாவில் நடக்குது. அதாவது உடலுக்கு உள்ளார சைட்டோபிளாசத்தில் நிறைய பட்ஸ் ஃபார்ம் ஆகுதான். எத்தனை பட்ஸ் ஃபார்ம் ஆகலாம்? மேக்ஸிமம் hundreds of buds சைட்டோபிளாசத்தில் ஃபார்ம் ஆகுது. இப்படி சைட்டோபிளாசத்தில் hundreds of buds ஃபார்ம் ஆகிற இந்த மெத்தடுக்கு பேர் தான் எண்டோஜீனஸ் பட்டிங். இது பேர் என்ன சொல்லலாம்? எண்டோஜீனஸ் பட்டிங். எண்டோனா உள்ளி. அப்போ உடலுக்கு உள்ளாரையே பட்டிங் ஃபார்ம் ஆச்சுன்னா எண்டோஜீனஸ் பட்டிங்.
உடலுக்கு வெளியில் பட்டிங் ஃபார்ம் ஆச்சுன்னா எக்ஸோஜீனஸ் பட்டிங். இது ரெண்டும் டிஃப்ரென்ஷியேட் கூட கேட்கலாம். டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் எக்ஸோஜீனஸ் அண்ட் எண்டோஜீனஸ் பட்டிங் அப்படின்னு கேட்கலாம். புரியுதுங்களா? எக்ஸோஜீனஸ் பட்டிங் எல்லாம் நடக்குது, ஸ்பாஞ்சஸில் நடக்குது, ஹைட்ராவில் நடக்குது. எண்டோஜீனஸ் பட்டிங் எல்லாம் நடக்குது, நாக்டிலூகாவில் நடக்குது. ஓகே, இப்போ இந்த எண்டோஜீனஸ் பட்டிங் அப்படிங்கிறது in freshwater sponges and in some marine sponges a regular and peculiar mode of asexual reproduction occurs by internal buds called gemmules. இது ஸ்பாஞ்சஸ்லையும் நடக்கலாம். இந்த எண்டோஜீனஸ் பட்டிங் அப்படிங்கிறது ஃப்ரெஷ்வாட்டர் ஸ்பாஞ்சஸில் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்டு இன் சம் மெரைன் ஸ்பாஞ்சஸ்லையும் நடக்கலாம். அப்போ உள்ளுக்குள்ளாரியே இந்த பட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிற இந்த சிறப்பு வாய்ந்த தன்மைக்கு பேர் ஜெம்யூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உடலுக்கு உள்ளாரையே இன்டர்னல் பட்ஸ் ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா, இதுக்கு பேர் என்னன்னு சொல்லலாம், வேறு பேர் என்ன சொல்லலாம், ஜெம்யூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். The gemmules is seen. A completely grown gemmule is a hard ball consisting of an internal mass of food laden arcuocytes. இந்த ஜெம்யூல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், ஒரு ஹார்ட் பால் மாதிரி இருக்கும், ஒரு கடினமான பந்து மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஜெம்யூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது உடலுக்கு உள்ளாரியே உருவாகக்கூடிய இன்டர்னல் பட்ஸ். புரியுங்களா? இந்த ஜெம்யூல்ஸ் எப்படி இருக்கும், ஏ ஹார்ட் பால். இதில் என்ன இருக்குன்னா நிறைய ஃபுட்டு வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். கன்சிஸ்டிங் ஆஃப் அன் இன்டர்னல் மாஸ் ஆஃப் ஃபுட் லேடன் இஸ் கால்ட் ஆர்கியோசைட்ஸ். இது ஒரு 1 மார்க்கில் கேட்கலாம். இந்த ஜெம்யூல்ஸ்குள்ளார ஃபுட்டு வந்து லேடன் ஆகிருக்கும். ஃபுட்டு வந்து நிறைய ஸ்டோர் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஃபுட்டு நிறைய ஸ்டோர் ஆகிருக்கிற இந்த தன்மைக்கு பேர் ஆர்கியோசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டூரிங் அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் த ஸ்பாஞ்ச் டிசன்டகிரேட்ஸ் பட் த ஜெம்யூல் கேன் வித்ஸ்டாண்ட் அட்வர்ஸ் கண்டிஷன். அதாவது அன்ஃபேவரபிள் கண்டிஷன், அதுக்கு உகந்த சூழ்நிலை இல்லாத டைமில் கூட எது டிசன்டகிரேட் ஆகுமா, ஸ்பாஞ்சஸ் வந்து டிசன்டகிரேட் ஆகும். வெளியில் இருக்கக்கூடிய ஸ்பாஞ்ச் வந்து டிசன்டகிரேட் ஆகும், சிதைவடையும். டிசன்டகிரேட்னா சிதைவடையும். ஆனால் உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த ஜெம்யூல் இருக்கு இல்லைங்களா, அது வந்து எந்த ஒரு பாதகமான சூழ்நிலை, அட்வர்ஸ் கண்டிஷனாக பாதகமான சூழ்நிலை, எந்த ஒரு பாதகமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் அந்த ஜெம்யூல் வந்து என்ன ஆகாது, டிசன்டகிரேட் ஆகாது, சிதையாமல் அப்படியே இருக்கும். வெளியில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பாஞ்சஸ் வேணால் சிதைவடையலாம், ஆனால் உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய இந்த ஜெம்யூல் வந்து அப்படியே இருக்கும். புரியுதுங்களா? எந்த பாதிப்பும் ஏற்படாமல் அப்படியே இருக்கும். அதாவது அட்வர்ஸ் கண்டிஷன் அப்பயும் அது அப்படியே இருக்கும். when conditions become favorable the gemmules begin to hatch. அதுக்கு சூட்டபிள் கண்டிஷன் வரும்போது அந்த ஜெம்யூல் என்ன பண்ணும், உடைஞ்சி அதிலிருந்து நிறைய யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஹேட்ச்னா பொரித்தல். அப்போ when conditions become favorable, அதுக்கு ஃபேவரபிள் சீசன் வரும்போது ஜெம்யூல்ஸ், உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய ஜெம்யூல்ஸ் என்னாகும், உடைஞ்சி அதில் வந்து நிறைய யங் ஒன்ஸு வெளியில் அனுப்பும். ஓகேங்களா? இதுக்கு பேர் இன்டர்னல் பட்டிங் ஆர் எண்டோஜீனஸ் பட்டிங். இன்டர்னல் பட்டிங் ஆர் எண்டோஜீனஸ் பட்டிங். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ஸ்பாஞ்சஸும் சொல்லலாம். இது ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்சஸில் நடக்குது. அடுத்தது ஃப்ராக்மெண்டேஷனை பற்றி நம்ம பார்க்குறோம். அடுத்த ஒரு டைப் வந்து ஃப்ராக்மெண்டேஷன். In fragmentation, the parent body breaks into fragments and each of the fragment has the potential to develop into a new individuals. அப்போ ஃப்ராக்மெண்டேஷனா என்ன, உடையிறது, துண்டு துண்டாக உடையிறதுக்கு பேர் தான் ஃப்ராக்மெண்டேஷன். அப்போ ஒரு பேரண்ட் பாடி என்ன ஆகும் அப்படின்னா சின்ன சின்ன பீஸாக உடையுது. உடைஞ்ச ஒவ்வொரு பீஸும் ஒரு நியூ இண்டிவிஜுவலாக ஃபார்ம் பண்ணும். உடைஞ்ச ஒவ்வொரு பீஸும் ஒரு நியூ இண்டிவிஜுவலை அது ஃபார்ம் பண்ணும். ஃப்ராக்மெண்டேஷன் ஆர் பெடல் லேசரேஷன் அக்கர்ஸ் இன் மெனி ஜெனரா ஆஃப் சி அனிமோன்ஸ். இது எங்கே இருக்குது அப்படின்னா இது வந்து அந்த சில சி அனிமோனில் காணப்படுது. இந்த ஃப்ராக்மெண்டேஷன் மெத்தடு சி அனிமோன்னா கடல் அனிமோன் அப்படின்னு பேர், அதில் இது நடக்குது. Fragmentation occurs, pedal laceration occurs in many genera of sea anemones. Lobes are constricted off from the pedal disc. Pedal discனா அடிப்பகுதி. sea anemoneனுடைய அடிப்பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி அது தனியாக உடைஞ்சிரும். கடல் அனிமோன்
அந்த உயிரினத்தினுடைய அடிப்பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி அந்த அடிப்பகுதியினுடைய பாற்று வந்து உடஞ்சி தனியாக பிரிஞ்சிரும். அண்ட் ஈச் ஆஃப் த லோப் க்ரோஸ் மீசென்டரிஸ். அப்புறம் ஒவ்வொரு லோபும் மீசென்ட்ரிஸையை உருவாக்கும். மீசென்டரிஸ் அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் ஆர்கன், கடல் அனிமோனில் இருக்கக்கூடிய உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன ஆகுது அப்படின்னா அதனுடைய ஷேப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சப்போர்ட் ஆர்கனுக்கு பேர் தான் மீசென்ட்ரிஸ். நல்லா புரியுதுங்களா? மீசென்ட்ரிஸ் அப்படிங்கிறது சி அனிமோனுக்கு உள்ளார இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டிங் ஆர்கன். அதனுடைய ஷேப்பை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக அந்த சப்போர்ட்டிங் ஆர்கன் யூஸ் ஆகுது. அதுக்கு பேர் தான் மீசென்டரிஸ். இதுவும் டெவலப் ஆயிரும். அண்ட் டெண்டக்கல்ஸ் டு ஃபார்ம் சி அனிமோன்ஸ். அப்புறம் டெண்டக்கல்ஸ் ஃபார்ம் பண்ணிடும். இப்படி தனியாக ஒரு செப்பரேட் சி அனிமோனாக டெவலப் ஆயிரும். புரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃப்ராக்மெண்டேஷன் மெத்தடில் நம்ம சி அனிமோனை நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறோம். சி அனிமோனுடைய அடிப்பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி அது ஒரு செப்பரேட் லோபாக பிரிஞ்சிரும், தனியாக பிரிஞ்சிரும். தனியாக பிரிஞ்ச அந்த பீஸ் மீசென்ட்ரிஸை ஃபார்ம் பண்ணிக்கும், டெண்டக்கல்ஸை ஃபார்ம் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு நியூ சி அனிமோனாக உருவாயிரும். இதுக்கு பேர் ஃப்ராக்மெண்டேஷன். இது சி அனிமோனில் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டேப்வோம்லேயே நடக்குது. இந்த ஃப்ராக்மெண்டேஷன் அப்படிங்கிற மெத்தட் வந்து நம்ம ஏல பார்க்குறோம் அப்படின்னா டேப்வோம் தெரியும் உங்களுக்கு, நாடாப்புழு. இந்த டேப்வோம் டீனியா சோலியம், the gravit proglodids are the oldest at the posterior end of the strobilla. இது பார்த்தீங்கன்னா டேப்வோம்லேயும் நடக்குது. டேப்வோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டயரத்தை பாருங்கள். டேப்வோம் அதாவது தலைப்பகுதியை நம்ம ஸ்கோலக்ஸ்ன்னு சொல்கிறோம், கழுத்து பகுதியை நெக்குன்னு சொல்கிறோம். அப்புறம் அது கழுத்துக்கு கீழே இருக்கிற செக்மெண்ட்டை இம்மெச்சூர் ப்ரோக்ளாடின்னு சொல்கிறோம். அதுக்கு கீழே இருக்கிற செக்மெண்ட்டை மெச்சூர் ப்ரோக்ளாடின்னு சொல்கிறோம். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய செக்மெண்ட்டை கிராவிட் ப்ரோக்ளாடின்னு சொல்கிறோம். கிராவிட்னா பழுத்த கண்டங்கள், நல்ல முதிர்ச்சியடைந்த கண்டங்கள். அப்போ கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய கண்டங்கள் எல்லாமே இம்மெச்சூர் ப்ரோக்ளாடின்ஸ், சரியாக முதிர்ச்சியடையாத கண்டம். சென்ட்ரலில் இருக்கிற செக்மெண்ட் எல்லாமே மெச்சூர் ப்ரோக்ளாடின்ஸ், கொஞ்சம் முதிர்ச்சி அடைஞ்சுது. ஆனால் கடைசியாக இருக்கிற கண்டங்கள் மட்டும்தான் நல்ல கிராவிட் ப்ரோக்ளாடின்னு சொல்கிறோம், நல்ல பழுத்த கண்டங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி நல்லா முதிர்ச்சி அடைஞ்ச பிறகு அந்த கண்டங்கள் ஒன்று உடஞ்சிக்கிட்டு தனித்தனி பீஸாக பிரிவடையும். இந்த கண்டம் உடஞ்சி சின்ன சின்ன பீஸாக ஒவ்வொரு கண்டமாக வெளியே வரும். இது எதன் மூலமாக வெளியே வருது? இது மனிதனில் தான் இருக்குது. இந்த டேப்வோம் அப்படிங்கிறது மனிதனில் தன்னுடைய குடலில் வாழுது, தொங்கும், பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு இருக்கும். இப்போ இந்த கடைசியில் இருக்கக்கூடிய இந்த கண்டம் என்னாகும் அப்படின்னா உடஞ்சி இந்த பழுத்த கண்டம் மலத்தின் மூலமாக வெளியே போயிடும். இதில் தான் எக்குலாம் இருக்கும். இந்த கிராவிட் ப்ரோக்ளாடிட்ஸ்குள்ளார தான் எக்ஸு நிறையா இருக்கும். இந்த எக்கோட அது வெளியே போயிடும், மலத்தின் மூலமாக வெளியே போயிடும். மனிதனுடைய மலத்தின் மூலமாக வெளியே போகுது. அதை பன்றி சாப்பிட்டுச்சுன்னா அந்த மலத்தை பன்றி சாப்பிடும்போது பன்றியினுடைய உடலுக்கு போயிடும் இந்த கிராவிட் ப்ரோக்ளாடிட்ஸ். அங்கே போய் இந்த கிராவிட் ப்ரோக்ளாடிட்ஸ் உடையும், பர்ஸ்ட் ஆகி அதிலிருந்து நிறையா எக்கு ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் அந்த எக்கு வந்து திரும்பவும் அங்கே லார்வாவாக ஃபார்ம் ஆகும். டேப்வோமுடைய லார்வா அங்கே டெவலப் ஆகி பன்றியினுடைய உடலில் டெவலப் ஆகி திரும்பவும் பன்றியினுடைய இறைச்சியை மனுஷன் சாப்பிடும்போது திரும்பவும் அது மனுஷனுக்கே வந்துடும். புரியுதுங்களா? இதை தான் நம்ம இங்கே படிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த டேப்வோம் Denia solium, the gravit proglodids are the oldest at the posterior end of the strobilla. The posterior end of the strobilla. இதனுடைய கடைசி கண்டத்துக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? கிராவிட் ப்ரோக்ளாடிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். The gravit proglodids are regularly cut off either singly or in groups from the posterior end by a process called apolysis. இது ஒரு 2 மார்க் நோட் பண்ணிக்கலாம். வாட் இஸ் meant by apolysis? அந்த டேப்வோம்னுடைய கடைசி கண்டம் உடஞ்சி சிங்கிள் செக்மெண்ட்டாக உடையலாம், அல்லது குரூப்பாக கூட உடையலாம். 4, 3 இப்படி சேர்ந்தும் உடையலாம், இல்லை தனித்தனியாகவும் உடையலாம். இப்படி உடஞ்சி போகுது இல்லையா, அதுக்கு பேர் தான் அப்போலைசிஸ். The gravit proglodids are regularly cut off either singly, சிங்கிளாகவும் உடையலாம், in groups from the posterior end by process called apolysis. இப்படி சிங்கிளாகவோ அல்லது குரூப்பாகவோ உடஞ்சி
போகுது இல்லைங்களா, இதுக்கு பேர் அப்போலைசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். This is very significant since it helps in transferring the developed embryos. This is very significant since it helps in transferring the developed embryos from the primary host to find a secondary host. அப்போ இந்த மாதிரி உடஞ்சி போனது முதல்ல எம்ப்ரியோவாக டெவலப் ஆகும். எங்கே அப்படின்னா, அதாவது transferring the developed embryos from the primary host. primary host யார்? மேன். மனிதனிலிருந்து இந்த எம்ப்ரியோ எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? டு ஃபைண்ட் ஏ செகண்டரி ஹோஸ்ட், பிக்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். அங்கே போய் அது நல்லா டெவலப் ஆயிரும். புரியுதுங்களா? இது என்னது, டேப்வோமில் நடக்கிற ஃப்ராக்மெண்டேஷன். நம்ம 2 ஃப்ராக்மெண்டேஷன் பார்த்துருக்கோம். ஃப்ராக்மெண்டேஷன் சி அனிமோனில் ஒன்று நடக்குது, இன்னொரு ஃப்ராக்மெண்டேஷன் எங்கே நடக்குது? டேப்வோமில் நடக்குது. டேப்வோமில் அதனுடைய கடைசி கண்டம் கிராவிட் ப்ரோக்ளாடிட்ஸ் சிங்கிளாகவோ அல்லது குரூப்பாகவோ உடைஞ்சி ஹியூமன்லேருந்து மலத்தின் மூலமாக பன்றிக்கு போயிடும். பன்றியினுடைய உடலில் அது லார்வாவாக டெவலப் ஆகி திரும்பவும் பன்றியினுடைய இறைச்சியை மனிதன் சாப்பிடும்போது திரும்பவும் அந்த டேப்புவும் மனுஷனுக்கே வந்துடும். ஸோ இது ஒரு ஃப்ராக்மெண்டேஷன். அடுத்தது பார்த்திங்கன்னா ரீஜெனரேஷன் அப்படின்னு ஒன்று. ரீஜெனரேஷன் அப்படின்னா என்ன? நம்ம அடுத்து பார்க்க போகிறது ரீஜெனரேஷன் அப்படிங்கிற மெத்தடை பார்க்குறோம். சரி, இந்த ரீஜெனரேஷன் அப்படிங்கிற மெத்தடில் என்ன நடத்துகிறோம்? ரீஜெனரேஷன்னா திரும்ப பெறுதல், இழந்த உறுப்பை மீட்டுக்கிறது. இப்போ நீங்கள் ஏற்கனவே நேச்சுரலாகவே வீட்டில் பள்ளிலாம் இருக்கும், சோத்தில் பள்ளி இருக்கும். அந்த பள்ளி பார்த்தீங்கன்னா வால் சில நேரம்லாம் கட்டாயிட்டு கொஞ்ச நாள் அந்த வாலை அது என்ன பண்ணும், உற்பத்தி பண்ணிக்கும். இந்த மாதிரி இழந்த உறுப்பை உற்பத்தி பண்ணிக்குது இல்லைங்களா, இதுக்கு பிறகு தான் நம்ம ரீஜெனரேஷன் சொல்கிறோம். ரீஜெனரேஷன் இஸ் ரீக்ரோத் இன் த இன்ஜூர்டு ரீஜன். எந்த இடத்துல காயம் ஏற்பட்டுச்சோ, இப்போ நம்மளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஷ்யூ ஃபார்ம் ஆயிரும். நம்மளுக்கு பெரிய காயம் ஏற்படும், நம்ம உடலில் ஆக்சிடென்ட்லையோ இல்லை அடிபட்டோ காயம் ஏற்படுது. அப்போ அந்த டிஷ்யூலாம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆயிரும். இதுக்கு பிறகு தான் ரீஜெனரேஷன். நம்மளுக்கு டிஷ்யூ மட்டும்தான் திரும்பவும் வளர்ச்சி அடையுது, அந்த காயம் சரியாயிருது. ஆனால் சில உயிரினங்களில் சில உறுப்புகளே திரும்பவும் கிடைச்சிரும். பள்ளியில் வாழை திரும்பவும் உற்பத்தி பண்ணிக்குது. பிளனேரியாவில் எந்த உடலில் எந்த பீஸ் உடைஞ்சாலும் திரும்பவும் உற்பத்தி பண்ணிக்கும். இந்த மாதிரி சில உயிரினங்களுக்கு உறுப்புகளை மீண்டும் அது பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் மனிதனில் டிஷ்யூவை திரும்பவும் ரீக்ரோத் பண்ண முடியும். இந்த மாதிரி ப்ராசஸ்க்கு பேர் தான் ரீஜெனரேஷன். புரியுதுங்களா? ரீஜெனரேஷன் இஸ் ரீக்ரோத் in the injured region. Regeneration was first studied in Hydra by Abraham Tremblay in 1740. 1 mark. The regeneration யார் ஃபஸ்ட்டு சொன்னது அப்படின்னா ஆப்ரஹாம் ட்ரம்பிளே இன் 1740 சொன்னாங்க. ஓகே, ரீஜெனரேஷன் இஸ் ஆஃப் 2 types. ஒன்று மார்ஃபாலாக்சிஸ் அண்ட் எபிமார்ஃபோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்பாக பிரிக்கிறோம். மார்ஃபாலாக்சிஸ் அப்படின்னா என்ன, and epimorphosis அப்படின்னா என்ன? In morpholaxis, the whole body grows from a small fragment. Example, Hydra and Planaria. அப்போ மார்ஃபாலாக்சிஸ் அப்படிங்கிறது ஒரு 2 mark. மார்ஃபாலாக்சிஸில் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ஹோல் பாடியும் உருவாக்கிக்கும். த ஹோல் பாடி க்ரோஸ் ஃப்ரம் ஏ ஸ்மால் ஃப்ராக்மெண்ட். ஒரு சின்ன ஃப்ராக்மெண்ட் கிடைச்சா போதும், சின்ன பீஸ் கிடைச்சா போதும். அந்த ஒரு சின்ன பீஸ்லேருந்து முழு உடலை உற்பத்தி பண்ணிக்கிட்டால் அதுக்கு பேர் மார்ஃபாலாக்சிஸ். புரியுதுங்களா? மார்ஃபாலாக்சிஸ்னால் என்ன, உடஞ்ச ஒரு சின்ன பீஸ் கிடைச்சா போதும், அந்த சின்ன பீஸ்லேருந்து முழு உடலும் உற்பத்தி பண்ணிக்கிச்சுன்னா அதுக்கு பேர் மார்ஃபாலாக்சிஸ். எக்ஸாம்பிள், ஹைட்ரா அண்டு பிளனேரியா. அப்போ ஹைட்ராவிலையும் பிளனேரியாவிலையும் ஏதாவது ஒரு உடஞ்ச பீஸ் கிடைச்சா போதும், அதை வச்சுக்கிட்டு ஒரு முழு ஹைட்ராவை உருவாக்கிக்கும் அல்லது முழு பிளனேரியாவை உருவாக்கிக்கும். இதுக்கு பேர் மார்ஃபாலாக்சிஸ். When Hydra is accidentally cut into several pieces, each piece can regenerate the lost parts and develop into a whole new individuals. அப்போ என்ன ஆகுது, ஹைட்ராவில் ஏதாவது ஒரு சின்ன பீஸ் கிடைச்சா போதும், அதை வச்சுக்கிட்டு தன்னுடைய முழு முழு உடலையும் அது எந்தெந்த பகுதியெல்லாம் இழந்துச்சோ, இப்போ தலை இழந்துச்சுன்னா தலையை உருவாக்கிக்கும், கீழே வால் பகுதி உருவாச்சுன்னா வால் பகுதியை உருவாக்கிக்கும். And develop into a whole new individuals.
The parts usually retain their original polarity with oral ends by developing tentacles. Oral ends-னா அந்த ஹைட்ரானுடைய தலைப்பகுதி, மேல் பகுதியில் டெண்டக்கல்ஸ் உருவாக்கிக்கும், அதனுடைய மவுத்தை உருவாக்கிக்கும். அபோரல் என்ஸ்னா கீழ்ப்பகுதி, ஹைட்ரானுடைய அடிப்பகுதி, அதான் அபோரல் என்ஸ், கீழ்ப்பகுதியும் அது உருவாக்கிக்கும். அதுக்கு பேர் பேசல் டிஸ்க் அப்படின்னு பேர். அப்போ மேல் பகுதியும் உருவாக்கிக்கும், கீழ்ப்பகுதியும் உருவாக்கிக்கும், வாயுள்ள பகுதியும் உருவாக்கிக்கும், பேசல் டிஸ்க் அடிப்பகுதியையும் அது உருவாக்கிக்கும். புரியுதுங்களா? சரி, இது ஹைட்ராவில். அடுத்து எபிமார்போசிஸ் அப்படின்னா என்ன? எபிமார்போசிஸ் இஸ் த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் லாஸ்ட் பாடி பார்ட்ஸ். இட் இஸ் ஆஃப் 2 types, நேம்லி ரிப்பரேட்டிவ் அண்ட் ரெஸ்டரேட்டிவ். எபிமார்போசிஸ் நம்ம இதுவும் இழந்த பாற்றை அதை திரும்பவும் உற்பத்தி பண்ண முடியும். ஆனால் அதில் 2 பகுதியாக பிரிக்கிறாங்க. எபிமார்போசிஸ் அப்படிங்கிறது இழந்த பகுதியை திரும்பவும் பெற்றுக்கொள்ளுதல், அதான் எபிமார்போசிஸ். ஆனால் இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று ரிப்பரேட்டிவ் ஃபேஸ், இன்னொன்று ரெஸ்டோரேட்டிவ் ஃபேஸ். ரெப்பரேட்டிவ் ஃபேஸ் அண்ட் ரெஸ்டோரேட்டிவ் ஃபேஸ் அப்படின்னா என்ன? பாருங்க, ரீஜெனரேஷன் இன் ரிப்பரேட்டிவ் ரீஜெனரேஷன் அப்படின்னா என்ன? இன் ரெப்பரேட்டிவ் ரீஜெனரேஷன் ஒன்லி செட்ரைன் டேமேஜ்டு டிஷ்யூ கேன் பி ரீஜெனரேட்டட். எந்த திசுக்கள் டேமேஜ் ஆச்சோ அந்த திசுக்களை மட்டும் உற்பத்தி பண்ணால் அதுக்கு பேர் ரெப்பரேட்டிவ் ஃபேஸ். புரியுதுங்களா? இப்போ நம்ம எபிமார்போசிஸில் 2 டைப்பாக பிரிக்கிறோம். எபிமார்போசிஸில் 2 டைப் இருக்குது. ஒன்று ரெப்பரேட்டிவ் ஃபேஸு, ரெஸ்டோரேட்டிவ் ஃபேஸு. ரெப்பரேட்டிவ் ஃபேஸ்னால் என்ன? டிஷ்யூ, எந்த டிஷ்யூ டேமேஜ் ஆச்சோ அந்த திசுக்களை மட்டும் உற்பத்தி பண்ணிக்கிறது. இப்போ நம்ம பாடி எக்ஸாம்பிள் ஹியூமனே எடுத்துக்கலாம். ஹியூமனில் ஏதாவது காயம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல நியூ டிஷ்யூ ஃபார்ம் ஆகி அந்த காயம் சரியாயிருது. இதுதான் ரெப்பரேட்டிவ் ஃபேஸ். அப்போ எந்த டிஷ்யூ டேமேஜ் ஆச்சோ அந்த டிஷ்யூ மட்டும் உற்பத்தி பண்ணால் அதுக்கு பேர் ரெப்பரேட்டிவ் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது whereas in restorative regeneration severed body parts can develop. எந்த உறுப்புகள் இருந்துச்சோ அந்த உறுப்பை உருவாக்கிக்கிறதுக்கு. எக்ஸாம்பிள் ஸ்டார்ஃபிஷ், டெய்ல் ஆஃப் வால் லிசார்ட். புரியுதுங்களா? ரெஸ்டோரேட்டிவ் ஃபேஸுக்கு நம்ம எதை எக்ஸாம்பிள் சொல்லலாம்? ஸ்டார்ஃபிஷை சொல்லலாம். என்ன, ஸ்டார்ஃபிஷில் 5 arms இருக்குது. 5 arms ஸ்டார்ஃபிஷ், நட்சத்திர மீன். அதில் ஏதாவது ஒரு கை உடைஞ்சாலும் திரும்பவும் உற்பத்தி பண்ணிக்கும். இது ஸ்டார்ஃபிஷில். அடுத்து நம்ம சவுத்து பள்ளி, டெய்ல் ஆஃப் வால் லிசார்ட். சவுத்தில் இருக்கக்கூடிய பள்ளியில் வால் கட்டாச்சுன்னா அதை திரும்பவும் உருவாக்கிக்கிறது. இதெல்லாம் என்னது? ரெஸ்டோரேட்டிவ் ஃபேஸ். இழந்த உறுப்புகளை மீண்டும் உற்பத்தி செய்தல். எந்த உறுப்பு மட்டும் இருந்துச்சு, இப்போ வால்னா வால் உற்பத்தி பண்ணிக்கிறது, ஸ்டார்ஃபிஷில் கைனா கையை மட்டும் உற்பத்தி பண்ணிக்கிறது. இது ரெஸ்டோரேட்டிவ் ஃபேஸ். ரெப்பரேட்டிவ் ஃபேஸ்னால் டிஷ்யூவை மட்டும் உற்பத்தி பண்ணிக்கிறது. புரியுதுங்களா? இது 2 எந்த டைப்ஸ்குள்ளார வருது? எபிமார்போசிஸ் அப்படிங்கிறதுக்குள்ளார வருது. ஓகே, இப்போ ரீஜெனரேஷனில் 2 டைப் பார்த்தோம். ஒன்று மார்ஃபோலாக்சிஸ், இன்னொன்று எபிமார்போசிஸ். மார்ஃபோலாக்சிஸ் அப்படின்னா முழு உடலையும் பெற்றுக்கொள்ளுதல். எந்த உறுப்பு இழந்தாலும், அதில் கை இருந்தாலும், கால் பகுதி இருந்தாலும், வால் இருந்தாலும், தலை இருந்தாலும் முழு உடலையும் பெற்றுக்கொண்டால் அது பேர் மார்ஃபோலாக்சிஸ். அது ஒரு திரிமார்க். எபிமார்போசிஸ் அப்படிங்கிறது அதில் 2 டைப். ஒன்று ரெப்பரேட்டிவ் ஃபேஸ், ரெஸ்டோரேட்டிவ் ஃபேஸ். புரியுதுங்களா? ஓகே, இது வரையும் இருக்கட்டும். நெக்ஸ்ட் கிளாஸில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிக்கலாம். ஓகே, இதில் நீங்கள் டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஹைட்ரா டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஒரு பிளாக் கலர், பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க. இப்போ கீழே பிங்க் கலர் கட்டாச்சுன்னா அது பிங்க் கலரை அந்த அடிப்பகுதியை உருவாக்கிக்கும். தலைப்பகுதி கட்டாச்சுன்னா தலைப்பகுதியை உருவாக்கிக்கும். இல்லை சென்ட்ரலில் இருக்கக்கூடிய அந்த பீஸ் மட்டும் இருந்தால் போதும். சென்ட்ரல் பீஸ் மட்டும் இருந்தால் தலைப்பகுதியையும் உருவாக்கிக்கும், கீழே இருக்கக்கூடிய அடிப்பகுதியும் உருவாக்கிக்கும். எது? இந்த சென்ட்ரல் பிளாக் கலரில் இருக்கிற சென்ட்ரல் பீஸ் மட்டும் இருந்தால் போதும். மேலே இருக்கிற தலைப்பகுதியும் உருவாக்கிக்கும், கீழே இருக்கக்கூடிய அடிப்பகுதியும் உருவாக்கிக்கும். இது ஹைட்ராவில். அந்த டயக்ராத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.